அன்பார்ந்த நேயர்களே, இதற்கு முன்னாடி உள்ள எபிசோடில் நம்ம உடலில் உள்ள கார அமிலத்தன்மை இதை எவ்வாறு சீராக பராமரிப்பது, இதன் மூலமாக நம் உடலில் ஏற்படுகிற நோய் உபாதைகளை எவ்வாறு சரி செய்து கொள்வது, நமக்கு நாமே எவ்வாறு சரி செய்து கொள்வது என்பதை பற்றியே பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஜீரண சுரப்பிகள் சார்ந்த உபாதைகள், அந்த ஜீரண சுரப்பிகளை சீரமைக்கக்கூடிய வர்ம ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளே எங்கே இருக்குது, அவைகளை எவ்வாறு சீரான இயக்கத்திற்கு உட்படுத்துவது, அதன் மூலமாக நோயற்ற ஆனந்த வாழ்வை எவ்வாறு பெறுவது என்பது தான். அதாவது ஜீரணம் என்பது, ஜீரணத்திலிருந்து தான் பல நோய்கள் வருது. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொன்னால், இப்போ குளுக்கோஸ் சரியாக ஜீரணிக்கலை, சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஜீரணம் என்பது சரியான அளவில் சரியான முறையில் ஜீரணிக்காத பொழுது அது கெட்ட குளுக்கோஸாக உடம்பு நிற்குது. அதை நம்ம டயபெட்டிக் சுகர் என்று சொல்கிறோம். அது மாதிரி கொலஸ்ட்ரால், கொழுப்புகள் ஜீரணமாகலை அப்படின்னா அது கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறோம். சில B12 ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரியான சத்து பொருட்கள் சரியான முறையில் ஜீரணமாகாமல் நம்ம உடம்புக்குள்ளே அவைகள் உடல் செல்கள் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் சில வாத நோய்களும் ஹீமோகுளோபின் இரத்த அணுக்களுடைய சதவீதமும் மாறுபடுகிறது. இதனால் நமக்கு அனிமிக்க, இரத்த சோகை, அதுக்கிட்ட ரத்தம் சார்ந்த பல நோய்கள் நம்ம உடம்புக்குள்ளே தோன்றுறது. ஆகவே இது மாதிரி பல நோய்கள் பிரதான காரணமாக இருக்குது. ஒரு கால்சியம் சரியாக ஜீரணமிக்கலை அப்படின்னு சொன்னால் எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வருது, ஆஸ்டியோபோரோசிஸ், இந்த மாதிரி நிறைய ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இது மாதிரி பல நோய்கள் என்பது வருது. சில அமிலத்தன்மைகள் கூடுகிற பொழுது வாத நோய்களும் உருவாகிறது. இது அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்புல ஜீரண சக்தியினுடைய தன்மையை பொறுத்து தான். அப்போ ஜீரண சக்தியை சீரான அளவில் வைப்பது, ஜீரண சக்தி சீரான அளவில் வைப்பது, இவைகளை சரியான இயக்கத்துக்கு உட்படுத்துவது அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்த முறையை ஒரு 3 புள்ளிகளை உங்களுக்கு காமிக்க இருக்கிறோம். அந்த இடத்திலிருந்து அந்த இடத்திலிருந்து இயக்குகின்ற வர்ம ஆற்றல் நம்ம உடலில் உள்ள ஜீரண சக்திகளை, அதாவது என்சைம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஜீரண சுரப்பிகளை தூண்டச் செய்து அதை சீரான இயக்கத்திற்கு உட்படுத்துது. அதை இப்பொழுது பார்க்கலாம். ஜீரணம் சார்ந்த உபாதைகளுக்கு இப்பொழுது 3 புள்ளிகளை உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறோம். அதில் ஒன்று முதன்மையானது என்ன என்று சொன்னால், இந்த மூட்டு சில்லு எலும்புன்னு சொல்கிறோம் இல்லையா, இது வெளிப்புற விளிம்பிலிருந்து 2 விரலுக்கு மேலே ஒரு புள்ளி இருக்குது. இந்த ரெண்டு விரலுக்கு மேலே, அது இந்த மூட்டோட விளிம்பு இங்கே இருக்குது. இதிலிருந்து 2 விரல் மேலே இது வரும். அதாவது வெளிப்புற விளிம்பிலிருந்து 2 விரலுக்கு மேலே ஒரு புள்ளி இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு புள்ளி இருக்குது. இதிலிருந்து 9 விரல் மேலே, 3, 6, 9, இந்த 9 விரலுக்கு மேலே அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு புள்ளி என்பது இருக்குது. அதற்கு அடுத்து கிட்டத்தட்ட இந்த புள்ளி என்பது ஒரு 2 விரல் அகலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2 விரல் 3 விரல் அகலத்தில் இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்படி இந்த அளவுக்கு ஒரு தாரையாக சக்தி ஓட்டம் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்தது தான் இது. இப்போ இந்த இடத்துல எங்கே அழுத்தம் கொடுத்தாலும் இந்த புள்ளி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தபடியாக இந்த தொடையும் வயிறும் சேருகின்ற இந்த இடத்துலேருந்து 6 விரல் கீழே இன்னொரு புள்ளி இருக்குது. இந்த இடம் 6. இது என்ன அப்படின்னா, இதோட மெஷர்மெண்ட் எதை பொறுத்தது அப்படின்னா, அவரவர்களுடைய கையை வச்சு அளக்கிறது தான் சரியானது. அவரவருடைய கையை வச்சு மேலே இருந்து அளந்தால் இது சரியாக இருக்கும். உட்கார்ந்தபடி பார்த்தோன்னா இங்கேருந்து என்னோட ஒரு 4 விரல் பக்கத்துலேயே இந்த பாயிண்ட் அமைஞ்சிரும். அப்போ இந்த இடத்துல இதுவும் கிட்டத்தட்ட என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், 2 விரல் அகலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி இருக்குது. ஆகவே இந்த 3 இடத்துலையுமே ஆற்றல் தேக்கமோ தடையோ இல்லாமல் நாம் பார்த்தோமானால் ஜீரண சம்பந்தமான கோளாறுகள் முழுவதுமாக நீங்கும். வாயு உபாதைகள், இரைப்பை சார்ந்த கேஸ்ட்ரைட்டிஸ், ஹைப்பர் அசிடிட்டி, இது மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான். முக்கியமாக இந்த பகுதியில் ஆற்றல் தேக்கமோ தடையோ இல்லாமல் பார்த்தோன்னா டயபெட்டிக் சுகர் என்ற நோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இது வலது கால். இப்போ இடது காலில் இதே மாதிரி மூட்டு எலும்பு சில்லிலிருந்து 2 விரலுக்கு மேலே ஒரு புள்ளியும், அதற்கு அடுத்தபடியாக இதிலிருந்து 9 விரலுக்கு 4, 8, 9 புள்ளிக்கு 9 விரலுக்கு மேலே ஒன்றும், அதற்கு அடுத்தபடியாக இந்த விளிம்பிலிருந்து 3, 6 விரலுக்கு கீழே இருக்குது. இந்த புள்ளிகளில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டுமே 2 விரல் அகலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட இது என்ன அப்படின்னா,
வெளிப்புற விளிம்பிலேயே இந்த 3 புள்ளிகளும் அமைந்திருக்கிறது. இது வலது கால், இது இடது கால். வலது காலுக்கும் இடது காலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், இந்த இடது காலில் இருக்கிற இந்த புள்ளியானது மிக சக்தி வாய்ந்த புள்ளியாகும். என்ன அப்படின்னு சொன்னால், அதை டியோடனம் பகுதியில் சுரக்கக்கூடிய என்சைமை சுரக்க வைக்கக்கூடிய முக்கியமான புள்ளி, அதாவது கொலசிஸ்டோகினின் அப்படின்னு என்று சொல்லப்படுகின்ற அந்த என்சைமை சுரக்க வைக்கக்கூடிய புள்ளியாகும். இரைப்பையினுடைய முடிவில் இருக்கிற டியோடினம், அதாவது சிறுகுடலுடைய முன்பகுதி, அந்த பகுதியில் இந்த கொலசிஸ்டோகினின் என்ற என்சைம் சுரந்தால் மட்டுமே பித்தப்பையானது சுருங்கி விரியக்கூடிய தன்மையை பெறும். ஆகவே இந்த பகுதியில் நாம் ஆற்றலை கொடுக்கிற பொழுது, இந்த பகுதியில் நாம் இப்படி மிதமான ஒரு அழுத்தம் கொடுக்கிற பொழுது பித்தப்பையானது சுருங்கி விரியதற்கான ஆற்றல் டியோடனத்திலிருந்து சிறுகுடலினுடைய முன்பகுதியிலிருந்து சுரந்து அதுக்கப்புறம் பித்தப்பையை இயக்கக்கூடிய ஆற்றலாக வெளிப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த பகுதியில் கொஞ்சம் தள்ளுங்க, இந்த பகுதியில் இருக்க இந்த புள்ளியானது இரைப்பையையும் அதே சமயத்தில் மண்ணீரலுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய, அதே மாதிரி கணையம், அதாவது பேன்க்ரியாஸ்ன்னு சொல்லப்படுகிற இன்சுலின் சுரக்கக்கூடிய அந்த பகுதியை, அந்த இதையும் கணையத்தையும் சுரக்கக்கூடிய இயக்கத்திற்கு உட்படுத்தக்கூடிய செக்ரெட்டின் என்ற என்சைம் சுரக்கக்கூடிய ஆற்றலை இந்த பகுதி கொடுக்கிறது. ஆகவே இந்த பகுதியில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி ப்ரெஷர் கொடுக்கலாம், அழுத்தம் கொடுத்து இதை சீரான இயக்கத்திற்கு உட்படுத்தும் பொழுது இப்போ நம்ம இரைப்பையிலோட அதை முன் சிறுகுடல் அப்படின்னு சொல்கிறோம்ல, டியோடனத்தை சுருங்கி விரியக்கூடிய ஆற்றலை கொடுப்பதனால் பித்தப்பையும் இயக்கத்துக்கு உட்படும், பேன்க்ரியாஸ் அதே மாதிரி இரைப்பையினுடைய இரண்டுமே இயக்கத்துக்கு உட்படும். இதனால் பல ஜீரண உபாதைகளிலிருந்து நம்ம விடுபடலாம். அன்பார்ந்த நேயர்களே, இடது காலில் இருக்கிற இந்த புள்ளி மிக முக்கியமான புள்ளி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஸ்கேன் பண்ணது கிடையாது. ஆகவே ஸ்கேன் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதனால் நான் ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஸ்கேன் சென்டருக்கு போனேன். அந்த சமயங்களில் உன்னுடைய கால்பிளாடர் சுருங்கி சுத்தமாக தெரியல, ஸ்கேனில் பார்க்க முடியல, உள்ளே சுருங்கி சுத்தமாக இருக்குது, லிவரோட உள்ளே அடைஞ்சி போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்போது நீங்கள் லிவரை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொன்னார். ஆகவே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 2 நிமிஷம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ளியில் நான் மிதமான அழுத்தம் சுமார் 2 நிமிடம் கொடுத்தேன். அதற்கு அடுத்து இது மேலே உள்ள புள்ளி, அது இரைப்பையோட நேரடியாக சம்மந்தப்பட்டது என்றதால் அந்த புள்ளிக்கும் நேரடியான அழுத்தம் கொடுத்த பொழுது அடுத்த 2-3 நிமிடத்தில் அந்த கால்பிளாடர் கொஞ்சமாக விரிவடைந்து அதை ஸ்கேன் பார்க்குற அளவுக்கு அது வெளியில் வந்ததை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். இதை அந்த டாக்டரே என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன், இது எப்படி நடக்குது அப்படின்றது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொன்னார். ஆகவே ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூட சில வர்ம ஆற்றல்கள் நம் உள் உறுப்புகளை இயக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதுதான் அரூப அறிவியலினுடைய தாரக மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அரூப அறிவியல் அதில் இருக்கின்ற பயோ பொட்டென்ஷியல் எனர்ஜி சிஸ்டத்தை நாம் ரெகுலேட் பண்ணால் பல உபாதிலேருந்து விடுபடலாம் அப்படின்றது தான் எங்களோட மருத்துவத்தினுடைய உண்மையான விஷயம். ஆகவே அதன் அடிப்படையில் தான் இதை நாங்கள் இயக்கத்துக்கு உட்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தாரு. ஆனால் அரூப அறிவியல் ஒரு சரியான அறிவியல் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் கால்பிளாடரில் ஸ்டோன் இருக்கிறவங்க, கால்பிளாடரில் அதில் பித்த நீரானது அதிக தேக்கத்தோடு இருக்கிறப்ப அதிக வலிகளை கொடுக்கும். அந்த மாதிரியான சமயங்களும் நீங்கள் அதற்கு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உடனடியாக அந்த வலி நீங்குவதை நீங்கள் உணரலாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பாயிண்ட்டை போல் இந்த சைடில் இருக்கிற இந்த புள்ளியும் பேன்க்ரியாஸை சுருங்கி விரியக்கூடிய செக்ரெட்டின் என்ற என்சைம் இந்த இடங்களில் சுரக்க செய்யுதுங்க. இந்த இடங்களில் அழுத்தம் கொடுக்கும்பொழுது பேன்க்ரியாஸில் இருக்க அதாவது சுருங்கி விரிவதற்கான செக்ரெட்டின் என்ற என்சைம் சுரக்க செய்து மீண்டும் பேன்க்ரியாஸை இயக்கத்துக்கு உட்படுத்துது. அதே மாதிரி இந்த பகுதி ஸ்டொமக், இரைப்பை சார்ந்த பிரச்சனைகளை சீராக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்டாக புள்ளியாக இது கருதப்படுது. இந்த 3 புள்ளிகள் உள்ள வர்ம ஆற்றலை நாம் சீரான அளவில் அழுத்தம் கொடுத்து வந்தால் ஜீரண சம்பந்தமான கோளாறுகள் நீங்கி நாம் நோயற்ற ஆனந்த வாழ்வை பெறலாம். ஜீரண சம்பந்தமான கோளாறுகள் கேஸ்ட்ரைட்டிஸிலிருந்து, அஜீரணத்திலிருந்து, அசிடிட்டியிலிருந்து, இப்படி பல உபாதைகள் இதிலிருந்து தான் வருது. இதிலிருந்து தான் பல நோய்கள் என்பது வருது என்பது உறுதியானது. ஆகவே இந்த புள்ளிகளில் ஆற்றல் தேக்கம் இல்லாமல் நீங்கள் பார்த்தால் பல நோய்களிலிருந்து விடுபடலாம். இதை எவ்வாறு நேரடியாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். ஜீரண சம்பந்தமான கோளாறுகளுக்கு இந்த 3 புள்ளிகளை எவ்வாறு அழுத்தம் கொடுப்பது,
எவ்வாறு இதுக்கான சிகிச்சை அளிப்பது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். இப்போது இந்த புள்ளிகளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதிலேருந்து இருக்குள்ள இந்த பகுதியில் கையோட இந்த பகுதியில் அழுத்தம் கொடுத்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் இப்படி நம்ம அழுத்தம் கொடுக்கலாம். அல்லது இது மாதிரி அழுத்தி ஒரு ஃபேர்ம் நிலையான அழுத்தமும் கொடுக்கலாம். வலி இருந்தது அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நம்ம இது மாதிரி நிறுத்தி கொடுக்கலாம். இப்போ இந்த புள்ளியும் அதே சமயத்தில் இந்த புள்ளியும் நம்ம அழுத்தம் கொடுக்குறப்ப அளவுக்கு அதிகமாக டயரியா போகுது அல்லது மலச்சிக்கல் இருக்குது, இது மாதிரியான காலகட்டங்களில் இதில் ஏதாவது ஒரு புள்ளிகளில் வலிகள் இருக்கும். வலிகள் இருந்தது அந்த மாதிரியான சமயங்கள் வலிகள் இருக்கிற பொழுது ஒரு நிலையான அழுத்தம், ஒரு ஃபேர்ம் ப்ரெஷர் நிறுத்தி அது மாதிரி அழுத்தம் கொடுத்தால் உடனடியாக டயரியாவும் ஆகட்டும், மலச்சிக்கலும் நாள்பட்ட மலச்சிக்கல் கூட நாளடைவில் சீராகும். இந்த மாதிரி கொடுக்குற பொழுது அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா, இந்த புள்ளிகளில் இந்த மாதிரி ஒரு கையை பதித்து கையை இந்த இடங்களில் அழுத்தம் கொடுக்கணும். ஆகவே இந்த இடங்களில் அழுத்தம் கொடுக்கணும். இதில் இந்த மாதிரி பதித்து நாம் ஒரு அழுத்தம் இது மாதிரி கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நிலையான அழுத்தம் கொடுக்க வேண்டும். இது மாதிரி கொடுக்குற பொழுது இந்த புள்ளி ஆக்டிவாக இருக்கும். ஒருவருக்கு இன்னொருவர் கொடுக்குற பொழுது இப்படி கொடுக்கலாம். அல்லது இதில் அழுத்தம் கொடுத்து இப்படி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் இப்படி சுற்றி மேலும் முன்னும் இல்லை பக்கவாட்டில் கூட அசைவை ஏற்படுத்தலாம். ஆகவே அதுக்கு அடுத்தபடியே இந்த பாயிண்ட் இதுலேயும் இது மாதிரியான அழுத்தம் நாம் கொடுக்கலாம். அதே சமயங்களில் வலி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நிலையான அழுத்தம் கொடுக்குற பொழுது இது கூடுதலான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த புள்ளியும் இது மாதிரி நம்ம அழுத்தம் கொடுக்கலாம். ஒரு நிலையான அழுத்தம் கொடுக்கலாம். அல்லது கிளாக் வைஸ் டைரெக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த புள்ளிகள்லையும் இது மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். கிளாக் வைஸ் டைரெக்ஷன் அல்லது ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் இது மாதிரி நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குற பொழுது ஜீரண சம்பந்தமான கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் இது சீராகும். வாயு தொந்தரவுகள், வயிற்றில் வாயு அடைச்சிக்கிட்டு உபாதைகள் ஏற்படுத்துது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் இதை கொடுக்குற உடனடியாக நீங்கும் என்பது தான் உண்மை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதை செஞ்சு பாருங்கள், ஒரு சரியான பலனை அனுபவிப்பீர்கள். நமக்கு நாமே சிகிச்சை அளிக்கிற பொழுது அந்த புள்ளியில் அந்த கையோட அடிப்பகுதியை வச்சு கிளாக் வைஸ் டைரெக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் சுற்றி அதன் பிறகு ஒரு நிலையான அழுத்தத்தை கொடுத்தால் போதுமானது. இது மாதிரி 2 முறை அல்லது 3 முறை செய்யலாம். அதுக்கு அடுத்த புள்ளியில் அது மாதிரி பதித்து கிளாக் வைஸ் டைரெக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்றி, அதாவது கடிகார சுழற்சி எதிர்கடிகார சுழற்சி அது மாதிரி சுற்றி ஒரு நிலையான அழுத்தத்தை நம்ம கொடுக்கலாம். வலி அதிகமாக உணரும் பட்சத்தில் கொடுக்கக்கூடாது. லேசான வலியை உணரும் போது நம்ம ஒரு நிலையான அழுத்தத்தோடு நிறுத்திடணும். வலி அது சிறிது நேரத்துக்கு பிறகு வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்த பிறகு லேசாக தளர்த்தி வெளியில் எடுக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த புள்ளியிலும் கிளாக் வைஸ் டைரெக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுழற்சி செய்து அதன் பிறகு ஒரு நிலையான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இவ்வாறு செய்கிற பொழுது அந்த பகுதியில் ஆற்றல் தேக்கமோ தடையாக இருந்தால் உடனடியாக நீங்கி இரைப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் உடனடியாக நீங்கும். அதற்கு அடுத்த காலில் கிளாக் வைஸ் டைரெக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனை சுற்றி ஒரு நிலையான அழுத்தத்தை நிறுத்த வேண்டும். அதன் பிறகு அடுத்த புள்ளியில் கிளாக் வைஸ் டைரெக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்றி ஒரு நிலையான அழுத்தத்தை நிறுத்த வேண்டும். அடுத்தபடியாக அந்த புள்ளியில் கையை வச்சு கிளாக் வைஸ் டைரெக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்றி ஒரு நிலையான அழுத்தத்தை நிறுத்த வேண்டும். ஜீரண சம்பந்தமான உபாதைகளுக்கு மேலும் சில புள்ளிகளை உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்னு சொன்னால், ஜீரண சம்பந்தமான கோளாறுகளுக்கு மிக முக்கியமானது மூளையில் ஹைப்போதாலமஸ், அதுக்கு அடுத்தபடியாக நரம்பு மண்டலங்கள் சார்ந்த பிரச்சனைகள், ஜீரண சுரப்பிகள் சுருங்கி விரிவதற்கான ஆற்றலை கொடுக்கக்கூடிய, இரத்த குழாய் சுருங்கி விரிவதற்கான ஆற்றலை கொடுக்கக்கூடிய சில வர்ம ஆற்றல், இவைகளை நாம் இதனோடு சேர்த்து செய்கிற பொழுது மிகவும் கூடுதல் பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம காதுக்குள்ள இருக்கின்ற இந்த ஆற்றல் இணையம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஆற்றல் குவிமையன்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு இது மாதிரி அழுத்தம் கொடுத்து ப்ரெஷர் கொடுக்கின்ற இந்த புள்ளியை நம்ம அது கூட சேர்த்து பண்ணலாம். அதுக்கடுத்து காலில் இருக்கக்கூடிய ஹைப்போதாலமஸ், காஃப் மசில்ஸில் இருக்கக்கூடிய ஹைப்போதாலமஸ், இந்த புள்ளியையும் நீங்கள் அது எப்படி அழுத்தம் கொடுக்கணுமோ அந்த முறைப்படி நீங்கள் ஏற்கனவே இதற்கு முன் எபிசோடில் சொன்ன மாதிரி அந்த புள்ளியிலும் நீங்கள் அழுத்தம் கொடுத்து சீரான இயக்கத்தில் உட்படுத்தும் பொழுது எல்லா விதமான ஜீரணம் சம்பந்தமான கோளாறுகள் என்பது சீராகும். அதன் அடிப்படையில் நீங்கள் ஜீரண கோளாறுகளை சரி செய்து நோயற்ற ஆனந்த வாழ்வை பெறும்படி நான் கேட்டுக்கொள்கிறோம்.